குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் மொபைல் ஆப். இவங்க ஷாப்பிங் நடத்திட்டுருக்காங்க. உங்களோட இது ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கும் நாம் ஜேஇ மெயின் ஜானில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன் பேஸ்டு. இதில் இவ்வளோ பெரிய லென்த்தி இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஈக்குவேஷன் அதோட ஈக்குவல் வேல்யூவை ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம g of 1/2 ஓட வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ g of xங்கிறது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் லென்த்தியாக போடாமல் அப்படின்னு சொன்னால், நம்ம டிஃப்ரென்சேஷனில் தரோவாக இருந்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 3 ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா? அங்கே கொடுத்துருக்கிறது என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? given I is integral over e to the power x into x sin inverse x by root of 1 minus x square plus sin inverse of x by 1 minus x square whole to the power 3/2 plus x by 1 minus x square into dx ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் இருக்கிற ஃபங்க்ஷனில் நம்ம என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா? இந்த ஃபங்க்ஷனை f of xன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் நாம். ஓகே, சப்போஸ் f of xன்னு இதை அஸ்யூம் பண்ணுற பட்சத்தில் என்ன கிடைக்கும்? x sin inverse of x by root of 1 minus x ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போது இதுக்கு நான் டிஃப்ரென்சேஷன் கண்டுபிடிக்கணும். f dash of x கண்டுபிடிக்கணும். அப்போது யூங்கிற ஃபங்க்ஷனை நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்க போகிறேன்? u is nothing but இங்கே u x into sin inverse of x. அதே மாதிரி v is root of 1 minus x square. இதை வச்சு u by v ஃபார்முலாவில் நாம் இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, sin inverse x by 1 minus x square whole to the power 3/2 plus x by 1 minus x ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த சொல்யூஷனை வச்சுக்கிட்டு நாம் இங்கே ஈஸியாக போட்டுடலாம். அப்போ நீங்கள் டிஃப்ரென்சேஷன் தரோவாக இருந்தால் இதை சீக்கிரமாக நாம் போடலாம். அப்போது இங்கே இந்த ஃபங்க்ஷனை எப்படி நாம் ரீரைட் பண்ணி எழுதுவோம்? கொடுத்துருக்குற ஐய அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு வச்சுருக்கோம்? f of xன்னு வச்சுருக்கோமா? e power x இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன் f of x, மீதி 2 டேர்மும் f dash of x into dx. இதை எப்படி ஈஸியாக ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், e power x into f of xன்னு எழுதலாம். ஓகேவா? ப்ளஸ் c, that is e power x into f of x is x into sin inverse of x by root of 1 minus x square plus c. இதோட சொல்யூஷனை இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஆனால் கொடுத்துருக்கிறது என்னது? g of x plus c. இதோட சொல்யூஷன் அவங்க கொடுத்துட்டாங்க g of x plus cன்னு. அப்போது நம்மளுடைய g of x என்னது? இதுதான் g of x. f of xன்னு ஒன்று அஸ்யூம் பண்ணுறதுல நமக்கு கிடச்ச g of x. அதை வச்சுட்டு இப்போ என்ன போடணும்? கேள்வி என்ன? g of 1/2 கேட்குறாங்க இல்லையா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக 1/2 போட்டால் எந்த சொல்யூஷன் வருதோ அதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். அப்போது நம்ம இங்கே என்ன எடுக்க போகிறோம்? g of x அப்படின்னா, வாட் இஸ் தட்? g of x is e power x into sin inverse of x by root of 1 minus x ஸ்கொயர்னு எடுக்கிறோம். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? g of 1/2 வேணும். அப்போது e to the power 1/2 into 1/2
into sin inverse of 1 by 2 divided by root of 1 minus 1 by 2 whole square. அப்போ e to the power 1 by 2 divided by 2 into what is sin inverse of 1 by 2? நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். என்ன தெரியும்? sin pi by 6 equal to 1 by 2னு. அப்போது sin inverse of 1 by 2 is nothing but pi by 6 divided by இது என்ன ஆகிடும்? 1 minus 1 by 4. இதுக்கு LCM எடுத்தோன்னா e power 1 by 2 by 2 pi by 6 divided by root of 3 by 4னு வந்துடும். 4க்கு ரூட் எடுத்தால் 2, then e to the power 1 by 2 by 2 into pi by 6 into root 3 by 2. root 4க்கு ரூட் எடுத்தால் 2, this will be root 3 by 2. அது ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாமா? ஸோ இதோட ஆன்சர் என்ன வந்துடும்? root 3 by 2. இது டினாமினேட்டரில் இருக்குது. அது ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது இங்கே என்ன நமக்கு கிடைக்கும்? 2 by root 3னு கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். e power 1 by 2 எப்படி எழுதலாம்? ரூட்டுன்னு எழுதலாமா? ஸோ root of e by root 3 into pi by 6. இது எந்த ஆன்சர்? ஏவா பியா சியா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா this is nothing but c root 3 root e by root 3 pi by 6. இதுதான் இங்கே இப்போதைக்கு நமக்கு சொல்யூஷன். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா இதை வச்சு இந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்னது இந்த இடத்துல? இட் இஸ் சி. சொல்யூஷன் இஸ் சி. இந்த மாதிரி சால்வ் பண்ணி நாம் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.